சார், நானே உங்களை பார்த்து பேசணும்னு நினைச்சேன் சார். ஒரு வகையில இந்த பிரச்சனைக்கெல்லாம் மூல காரணமே நான் தான் சார். சூரியன் கிட்ட கேள்வி மேல கேள்வியா கேட்க போய் தான் அண்ணன் இந்த அளவுக்கு போயிருக்காரு. நான் கேட்டது அண்ணா மனசு இவ்வளவு பாதிச்சிருக்கும்னு எனக்கு தெரியாது சார். என்ன மன்னிச்சிருங்க சார். அட என்ன மணி, நான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லலான்னு வந்தா நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இருக்க. ஆமா விஜய், நீ இப்ப செஞ்சிருக்கிற காரியம் சூரிய வாழ்க்கையில ரொம்ப முக்கியமானது. மனம் போன போக்குல நாம செய்யறதுதான் சரின்னு வாழ்றவன் இழுத்து நிப்பாட்டி வச்சு நேருக்கு நேரா கேள்வி கேட்கறதுக்கு ஒரு ஆள் வேணும். இப்படி அதான் செஞ்சிருக்க. அவன் நந்தினியோட ஒரு போலியான வாழ்க்கை வாழ்றான்னு எனக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் அவன் முகத்துக்கு நேரா உண்மையை உடைச்சு பேசுறது ஒரு அப்பாவா எனக்கு மனசு இடம் கொடுக்கல. அப்படி உரிமையை பேசக்கூடிய இடத்த சூரிய யாருக்கும் கொடுக்கவும் இல்லை. அவன் கூட பிறந்த 2 பேருக்கும் இவன் வாழ்க்கை நல்லபடியா போதான்னு பார்த்து சரி பண்ண வேண்டிய உரிமைய கடமையும் இருக்கு. ஆனா அவங்களுக்கு நந்தினியை எப்படியெல்லாம் டார்ச்சர் பண்ணலாங்கிறது மட்டும்தான் ஒரே கவலை. இந்த நிலைமையில தான் உனக்கா தோணுதை நீ பேசியிருக்க. அதுவும் என்ன பேசணுமோ அதை எப்படி பேசணுமோ அப்படி பேசியிருக்க. அதெல்லாம் தான் அவன் மனசை போட்டு கொஞ்சம் தச்சிருக்கு. ஆனா என் கவலை அதான் சார், நான் எங்க ரொம்ப பேசிட்டேனோன்னு. சச்சா, அதெல்லாம் பேச வேண்டியதுதான். அவனுக்கு இந்த அளவாச்சும் பேசலன்னா கொஞ்சம் கூட உரைக்காது. அதுவும் இந்த மாதிரி விஷயத்த யாராவது ஒருத்தர் உடைச்சு பேசிதான் ஆகணும். விதைய தூக்கி மண்ணுக்கு மேல போட்டு வச்சிருந்தா விதைக்கு வலிக்காம தான் இருக்கும். ஆனா மண்ணை கீறி புதைச்சாதான் அது முட்டி மோதி செடியா வளரும். குழந்தைக்கு பல்லு முளைக்காம இருந்துச்சுன்னா அந்த நெல்லை வச்சு ஈரை கீறி விடுவாங்க, அப்புறம் பல்லு வளர ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி சூரிய மனசனை கீறி விட்டுருக்க. நீ கேட்ட கேள்வி எல்லாம் அவன் மனசுக்குள்ள அப்படியே ஈசல் மாதிரி முச்சுக்கிட்டே இருக்கும், விடாம துரத்துக்கிட்டே இருக்கும். இந்த இடைவெளியில நந்தினி மனசை புரிஞ்சுக்கிட்டான்னா ஆலமரம் போல சூர்யா மனசுல நந்தினி நிப்பா. அப்படி ஒரு நாள் கூடிய சீக்கிரம் நடக்கத்தான் போகுது.